அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025க்கான பொங்கல் பரிசு சிறப்பாக வழங்கப்படுவது உறுதியாக ஆகிவிட்டது மக்களே. இப்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னும் ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. 3 மகிழ்ச்சியான தகவலுமே கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க, இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் என்னைக்கிலிருந்து வழங்கப்படும், அது மட்டும் இல்லாமல் இப்போது 2025 நிறைய பொங்கல் பரிசு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, பொங்கல் பரிசு ரொக்க பணம் பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுமா, இல்லை நேரடியாக அவருடைய வழங்கப்படுமா அப்படின்றத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இந்த பொங்கல் பரிசை பற்றி. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு ரொக்க பணம் வழங்கப்படும், எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு 21 பொருட்கள் மட்டும் கிடைக்கப் போகிறது, 1000+1000 எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப் போகிறது, 5000+ எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது, 2000+1000 எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றி தான் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னுரிமை உள்ள கார்டுகளுக்கு என்னென்ன பொருட்கள் வழங்க போகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்க போகுது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாகவே உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 பொங்கல் பரிசு இப்போ 2024 2023 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 பொருள் 13 பொருள் இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. 1000 ரொக்க பணம் இது தான் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த 2025 நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பில் அது என்னன்றதை பார்ப்போம். பொங்கல் பரிசு வீடுகளுக்கே தேடி வரும் டோக்கன் எந்த தேதியில் விநியோகம் வெளியான அறிவிப்பு தெளிவாக துல்லியமாக பார்க்கலாம். தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்குவதாக அறிவித்துள்ளது. ஆனால் 1000 ரொக்க பரிசு குறித்த அறிவிப்பு இல்லை. இது மக்களிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது. டோக்கன் விநியோகம், கூட்ட நெரிசல் கட்டுப்பாடு உள்ளிட்ட விநியோக நடைமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது தொடர்ந்து என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொங்கல் பரிசு இருக்கு இல்லையா, இந்த பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி 14, 15 மற்றும் 16 தேதிகளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இல்லையா. ஸோ இதனையொட்டி தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. எல்லாருக்குமே 1000+1000 ரொக்க பணமாக வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க நார்மலாகவே. அதன்படி 1 கிலோ பச்சை அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்பட இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை இது மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இதில் நிறைய பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகுப்பான 1000 இடம் பெறவில்லை. எனவே இந்த ஆண்டு 1000 ரூபாய் பரிசு தொகுப்பு இல்லையா, அது அல்லது பின்னர் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ அது கூட இல்லை. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விட மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான டோக்கன் ஓகேங்களா. ஸோ இங்கே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2025க்கான பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் ஓகேங்களா. ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு எவ்வளோ அதுக்கான டோக்கனுமே வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ அரிசி, சர்க்கரை, கரும்பு ஓகேங்களா. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் வழங்குவது குறித்தும், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் வீடுகளுக்கே சென்று டோக்கன் வழங்குவது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது. இப்போது பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கூட்ட நெரிசல், நிறைய பேர் வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும், ஊராக வீடாக சென்று பார்த்தீங்கன்னாக்கா அரிசி போட்டுட்ருக்காங்க இல்லையா. இப்போ ரேஷன் கடைகள் எல்லாமே ஒரு வண்டியில் ஏற்றி அவங்க வீட்டுக்கே அரிசி விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த பொங்கல் பரிசையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருட்களும் அவங்கவுங்க வீட்டுக்கே போய் சென்று கொடுக்கணும். அதே மாதிரி
பொங்கல் டோக்கனுமே வந்து வீடு வீடுக்கே சென்று தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதில் குடும்ப அட்டைதாரர்கள் 9 அதாவது ஜனவரி 9/1/2025 முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற சுழற்சி முறையில் ஓகேங்களா அதை பற்றி பார்த்தீங்கன்னா விநியோகம் மேற்கொள்ள குடும்ப அட்டைகள் பிரிக்கப்பட்டு கணக்கிடப்பட்டு தெரு வாரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அட்டைதாரர் பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் மற்றும் நேரம் குறிப்பிட்டு டோக்கன்களை விற்பனையாளர் அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்கப்பட வேண்டும். அதாவது நீங்கள் எந்தெந்த நேரத்தில் வரணும், எப்பப்போ வரணும்னு சொல்லிட்டு அந்த விற்பனையாளர் தான் முடிவு பண்ணி டேட்டு மென்ஷனோடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் பிற்பகல், அதாவது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 பேருக்கும், பிற்பகல் ஓகேங்களா மதியம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 100 பேருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக டோக்கன்கள் வழங்கப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 200 டோக்கன் கொடுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடவசதியை பொறுத்து 2ஆம் நாள் முதல் தினந்தோறும் முதல் 150 முதல் 200 பேர் வரை, பிற்பகல் 150 முதல் 200 பேர் வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக டோக்கன் வழங்கப்பட வேண்டும். அதாவது உங்கள் இருக்கிற ரேஷன் கடைகள் வந்து இடம், அதாவது பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் இருக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 150-200 டோக்கன் கொடுக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா 100 டோக்கன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எனினும் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நிறைவடையும் வகையில் டோக்கன்களில் தேதி குறிப்பிட்டு வழங்கப்பட வேண்டும். தெரு வாரியாக சுழற்சி முறையில் விநியோகம் மேற்கொள்ளப்படும் விவரங்கள் மற்றும் நாள் நியாய விலைக்கடை முன்பாக காட்சிப்படுத்த வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா விசைப்படகளை வந்து அவங்க வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்குங்களே, அதில் வந்து என்னென்ன டேட்லையும் மென்ஷன் பண்ணணுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன கூட்டத்தை கட்டுப்படுறதுக்கு அதுக்கான அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. அதிக அளவு குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைகளில் குறிப்பாக 1500 குடும்ப அட்டைகளுக்கும் மேல் இணைக்கப்பட்டுள்ள நியாய விலை கடைகள் விவரம் தொகுக்கப்பட்டு அக்கடைக்கு டோக்கன் மற்றும் பரிசு தொகுப்பு விநியோக பணிக்கென கூடுதல் பணியாளர்கள் நியமனம் செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கார்டெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா வேலை கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த யார் யாருக்கு இந்த 1000+1000 கிடைக்கும் அப்படின்னா இந்த பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000+1000 + 21 பொருட்கள் வந்து ரேஷன் பொருட்கள் கிடைக்க போகிறது. 1000 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா யார் கிடைக்க போகுது அப்படின்னா என்பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மீதி இருக்கிற கார்டுகளுக்கெல்லாம் 1000 மட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 21 பொருட்களும் கிடைக்கும்ன்றது இதில் வந்து தெளிவாக அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அந்த 21 பொருள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு, உப்பு, துணிப்பை, சர்க்கரைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 21 பொருட்கள் கிடைக்கும். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. பரிசு தொகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து டோக்கன் வழங்கப்படும். அதுக்கு முன்னாடியே கூட டோக்கன் வழங்கலாம். ஒரு சில மாவட்டங்களை பொறுத்து இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட். அடுத்த வீடியோவில் முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.